ஒரு சின்ன டைம் ட்ராவல். ஆடம் ஸ்மித், ஸ்காட்டிஷ் ஃபிலாசபர் அண்ட் எக்கனாமிஸ்ட். அவரோட ஒரு ஃபேமஸ் புக் வந்து தி வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். அது இன்ஃபேக்ட் த 18th செஞ்சுரியில் வந்து மிடில் ஆஃப் 18th செஞ்சுரியில் அந்த புக்கை எழுதியிருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் வந்து இந்த முடியாட்சி, இந்த மன்னர் ஆட்சிலாம் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமுதாயம் வந்து ஜனநாயகத்துக்கு மாறிட்டுருக்கிற காலகட்டத்தில் எழுதுனது. இட்ஸ் எண்ட் ஆஃப் மன்னராட்சின்னு சொல்லலாம். அது வரைக்கும் ஒரு 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 நாட்டோட செல்வம் அப்படிங்கிறது வந்து அவங்க கையில் எவ்வளவு தங்கம் அல்லது வெள்ளி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் வந்து கணக்கு பண்ணியிருக்காங்க. பட் ஹி வாஸ் த ஃபஸ்ட் ஒன் டு சே ஒரு நாட்டோட ஒரு செல்வங்கிறது வந்து அதனோட உற்பத்தி திறன், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்ட்டுன்னு. பட் அதே டைமில் ஆடம் ஸ்மித் வாழ்ந்த அதே டைம்லேயே வந்து ஃபிசியோக்ராட்ஸ் அப்படின்ட்டுன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள், இந்த அக்ரிகல்ச்சரல் பீப்புள் இருந்திருக்காங்க. அவங்களோட இதுபடி the most productive profession or தொழில்ங்கிறது வந்து விவசாயம்தான். அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அதாவது வந்து ஒரு வேடிக்கையாக இருந்தால் கூட தட் மேக்ஸ் சென்ஸ். அதாவது ஒரு நெல்மணியில் வந்து ஒரு சீடு, ஒரு நெல்மணியில் இருந்து 1000 நெல்மணிகள் வந்து அவங்களால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இதுதான் ஆக்சுவலி ப்ரொடக்டிவிட்டி ரேட், இதுதான் உற்பத்தி திறன் அப்படின்ட்டுன்னு சொல்கிறவங்களே இருந்திருக்காங்க. இப்போ ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் தட் பிகம்ஸ் தட் ஆடம் ஸ்மித் has come to a conclusion that ஒரு நாட்டோட செல்வங்கிறது வந்து அதனோட தங்கம் அல்லது வெள்ளி இருப்பில், கையிருப்பில் கிடையாது. அதனோட எவ்வளோ உற்பத்தி திறன் என்னங்கிறத பொறுத்து தான் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ஃபிசியோக்ராட்ஸுங்கிறவங்க தான் வந்து இந்த மோன்சான்டோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் வந்து இது பண்ணியிருக்காங்க. மோன்சான்டோ நமக்கு தெரியும், இப்போ பயங்கர இப்போ அது ஆக்சுவலாக 18th செஞ்சுரியில் இருந்த அந்த ஃபிசியோக்ராட்ஸ் வந்து இப்போ இருக்கிற மான்சான்டோ நிறுவனத்தோட இன்ஃப்ளூயன்சஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு மரபு செயற்கை விதைகள் இதெல்லாம் அவங்க தான் மான்சான்டோ தான், அந்த உரங்கரம் எல்லாமே எனிதிங் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் மான்சான்டோலேருந்து வர்றதை பார்க்கலாம். ஸோ தே ஆர் வெரி கிரேசி அபவுட் த ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. இப்போ இந்த கிரேசினஸ் வந்து இப்போ ஈவன் மாடர்ன் வேர்ல்டில் கூட ஏஐ அப்படிங்கிற இதில் வந்து ஓடிட்டுருக்கு. ஈவன் 8 hours டேயில் இருந்து இப்போ வந்து 10 or 12 hours, சம்டைம்ஸ் ஈவன் 16 hours a day. ஸோ இது எல்லாமே வந்து இந்த இட் இஸ் மேட் ரஷ் டுவர்ட்ஸ் இன்க்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இதோட ஊற்றுக்கண் அப்படின்னு யாருன்னு பார்த்தா நம்ம பிகினிங் எங்கேன்னு பார்த்தா ஆடம் ஸ்மித் அப்படின்னு சொல்ல முடியும். இதை எப்படி அவர் ஆடம் ஸ்மித் வந்து இது வந்து ஒரு நேஷனோட வெல்த் வந்து இட் இஸ் ப்ரொடக்ஷன், அவங்களோட ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டியில் மட்டும் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல் அதை எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். ஒரு ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும், ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குண்டூசி எடுத்துக்கிட்டோம்னா அதோட எண்ட் டு எண்டு வந்து அந்த காலத்தில் வந்து ஒருத்தர் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு தொழிலாளிகிட்டே இருக்கும். டோட்டல் மெட்டல் சோர்சிங்கில் இருந்து அதை வந்து பட்டறையில் வந்து அதை வந்து குண்டூசியாக மாற்றுற வரைக்கும் ஒரு ஒரு ஆள் இல்லைன்னா அந்த ஒரு குடும்பம் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து அவர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறார் ஆடம் ஸ்மித். ஸோ எதுக்கு வந்து எண்ட் டு எண்ட் ஒரே ஆளே பார்க்கணும்? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரிக்கிறார். தட் இஸ் இப்போ நம்ம மாடர்ன் வேர்ல்டில் என்ன சொல்கிறோம்னா அது டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கும்.
ஸோ அந்த டிவிஷன் ஆஃப் லேபர் மூலம் மட்டும்தான் அவங்களால வந்து இன்க்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டியை தர முடியும் அப்படிங்கிறாங்க. இது ஆக்சுவலாக வந்து இவருக்கு டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் எண்டில் வந்து கார்ல் மார்க்ஸ் நிற்கிறார். ஆடம் ஸ்மித்துக்கு அப்புறம் அந்த கார்ல் மார்க்ஸ் வந்து சொல்கிறாரு, தி டிவிஷன் ஆஃப் லேபருங்கிறது வந்து இது வந்து ஏலியனேஷன் ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் ஃப்ரம் த ஒர்க் தே ஆர் டூயிங் அப்படிங்கிறார். அந்நியமாதல் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த டிவிஷன் ஆஃப் லேபர் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ப்ரொடக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிற எல்லாத்தையுமே வந்து அந்த ப்ராடக்ட்லேருந்து விலக்கி வச்சுருது. அட் த எண்ட் ஆஃப் த டே அன்றைக்கி ஒரு பானை செய்கிறவருக்கு இருக்கக்கூடிய திருப்தி வந்து இப்போ வந்து பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கோ ஒரு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அது இல்லை, பிகாஸ் தே ஆர் நாட் இன்வால்வ் இன் தேர் ஒர்க். டிவிஷன் ஆயிடுச்சு இல்லையா, அப்புறம் எண்ட் டு எண்ட் பிக்சர் தெரியல அப்படிங்கிற மாதிரி. போத் ஆர் ரொம்ப கான்ட்ராஸ்டிங் தாட்ஸாக இருந்தாலும் போத் ஆர் ஈக்குவலி வேலிட் தாட்ஸ். ஓகே, ஸோ பட் ஆனால் வந்து அந்த ஆடம் ஸ்மித்துக்கும் கார்ல் மார்க்ஸுக்கும் இடையில் தே ஆர் அட் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் எண்ட். அவங்கள வந்து ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டாக வந்து சொல்கிறது என்னென்னா, ஒரு பொருளோட விலை வந்து அதோட ஒரு பொருள் உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் அந்த பொருளோட மதிப்பு தான் விலை அப்படிங்கிறாங்க. விலை வந்து அந்த பொருளுக்கு செலுத்தப்பட்ட அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு கொடுக்கப்பட்ட உழைப்பு தான் வந்து அந்த பொருளோட மதிப்பை வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படிங்கிறது. ரெண்டு பேருக்கும் ஒத்து போகிற ஒரு இடம், கார்ல் மார்க்ஸுக்கும் ஆடம் ஸ்மித்துக்கும் கிட்டத்தட்ட ஒத்து போகிற இடம் வந்து இந்த பாயிண்ட்டு தான். இன்ஃபேக்ட் ஆடம் ஸ்மித் வந்து முதல்ல வந்து இது வந்து வெறும் உழைப்பு தான் வந்து மதிப்பை டிட்டர்மைன் பண்ணுறங்கிறதுல இருந்து அந்த ஒரு உழைப்பு ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூ நீட் அ லேபர், யூ ஆல்சோ நீட் அ கேபிட்டல் அண்ட் யூ ஆல்சோ நீட் அ ஸ்பேஸ். இந்த மூணு சேர்ந்து தான் வந்து ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறதுனால வந்து அவர் உழைப்பு மட்டுமே கிடையாது, அதை உற்பத்தி அப்படின்னு மாற்றுறாரு. உற்பத்தி திறனோட இன்வால்வ் ஆகிறது வந்து லேபர் மட்டும் கிடையாது, லேபரோட உழைப்பு, முதலீடு, அப்புறம் அந்த லேண்ட் ஆர் ஸ்பேஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு உழைப்புன்னு இருந்ததுலேருந்து உற்பத்தின்னு மாறுறாரு. பட் ஆனால் அவருக்கப்புறம் ஆடம் ஸ்மித்துக்கு அப்புறமும் கார்ல் மார்க்ஸ்க்கு முன்னால் டேவிட் ரிக்கார்டோ அப்படிங்கிற அவர் ஒரு ஹீஸ் ஆல்சோ ஃபிலாசபர் அண்ட் எக்கனாமிஸ்ட், சம்வேர் இன் த 18th century. அவரோட பாயிண்ட் என்னென்னா, இந்த முதலீடும் இந்த லேண்ட் இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு காலத்தில் முன்ன யாரோட உழைப்பால் வந்தது தான். அது வந்து தனியாக வந்து ஒரு கேபிட்டலுங்கிறது வந்து தனியாக வானத்துலேருந்து குதிக்கிறது. இன்னொருத்தரோட உழைப்பில் வந்து சேமிக்கப்பட்ட பணங்கள் தான் வந்து திருப்பி முதலீடாக வருது. ஸோ இது எல்லாமே உழைப்பு தான். ஒரு உற்பத்தியில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து வெதர் இட் இஸ் டைரக்ட் லேபராக இருக்கட்டும், கேபிட்டலாக இருக்கட்டும், இல்லை லேண்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை மிஷினரிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் உழைப்போட இது. அதனால் வந்து மொத்தமாகவே வந்து ஒரு பொருளோட மதிப்பை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது வந்து இப்போ இதுதான் உழைப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ விலை இஸ் ஈக்குவல் டு உழைப்பு, த ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு த லேபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டு ஆடம் ஸ்மித் வந்து இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி டேவிட் ரிக்கார்டை கொடுக்குறாரு. அந்த டேவிட் ரிக்கார்டை கொடுக்குறத வந்து கார்ல் மார்க்ஸ் பிடிச்சிக்கிறாரு. ஸோ உழைப்பு தான். உழைப்புங்கிறது வந்து தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேபர் இஸ் தேர். ஈவன் கேபிட்டல் புட் இஸ் ஆல்சோ இஸ் அ கைண்ட் ஆஃப் லேபர். பட் ஆனால் மார்க்ஸ் என்ன பார்க்குறாருன்னா, இது எல்லாத்தையுமே மொத்தமாக வந்து ஒரு தொழிலாளி அப்படிங்கிற மாதிரி, தொழிலாளியோட உழைப்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாரு. கொஞ்சம் கான்ட்ராடிக்டிங்காக கொண்டு போகிறார் அவர். ஸோ இது எல்லாமே இவருக்கு ஆடம் ஸ்மித், டேவிட் ரிக்கார்டோ அண்ட் கார்ல் மார்க்ஸ், இவங்க எல்லாருமே இவங்களோட பார்வையை வந்து
எஸ் நீலகண்டன் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக் ப்ரொஃபஸர் வந்து ஒரு புக்கில் தொகுத்து எழுதியிருக்கிறார். அதாவது ஆடம் ஸ்மித் முதல் கார்ல் மார்க்ஸ் வரை அப்படிங்கிறத பொருளாதார புக்கில். இது எல்லாமே இவங்க 3 பேரோட இதுவுமே வந்து இட் இஸ் சென்டர்ட் அரவுண்ட் த ப்ரொடக்ஷன். ஏன்னா வெல்த் ஆஃப் நேஷன்ஸுங்கிறதே வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரொடக்ஷன் அப்படிங்க. ஸோ இவங்க மிஸ் பண்ணுற பாயிண்ட் என்ன, அவங்க 3 பேருமே மிஸ் பண்ணுற பாயிண்ட் என்னென்னா கன்சியூமர். ஸோ மதிப்புங்கிறது வந்து ஒரு மதிப்பு விலைங்கிறது வந்து உற்பத்தியை பொறுத்தது மட்டுமே கிடையாது. ஸோ இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த கன்சியூமர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ இந்த 3 பேரோட பீரியடை வந்து இவர் எப்படி இந்த புக்கில் வந்து எப்படி நீலகண்டன் குரூப் பண்ணுறாருனா, ஆடம் ஸ்மித், டேவிட் ரிக்கார்டோ அண்டு கார்ல் மார்க்ஸ், இவங்க எல்லாமே ஒரு கிளாசிக்கல் எக்கனாமி, செவ்வியல் பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இட்ஸ் அ பிராண்டிங். ஸோ த மூமெண்ட் த ஷிஃப்ட் இஸ் ஹேப்பனிங் டுவர்ட்ஸ் த கன்சியூமர், இந்த மதிப்பை வந்து ஒரு ப்ராடக்டோட வேல்யூ வந்து இந்த உற்பத்தியால் மட்டும் கிடையாது, கன்சியூமர்ஸை பொறுத்தும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணும்போது வி ஆர் ஷிஃப்டிங் இன் டு த மாடர்ன் எக்கனாமி, தட் இஸ் நியோ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ். ஓகே, இப்போ 21st செஞ்சுரியில் நம்ம இருந்துட்டு இதை பார்க்குறது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இது என்ன பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு தோணலாம். பட் we have reached this point through a lot of debates, lot of conflicts. அது ஒரு முரண் இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாயிண்ட், ஹெகல் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபர் வந்து சொசைட்டிஸ் எவால்வ் த்ரூ கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படிங்கிறார். ஒருத்தரோடது தீசிஸ், அதாவது வந்து கார்ல் மார்க்ஸ் இல்லை ஆடம் ஸ்மித்லேருந்து கார்ல் மார்க்ஸ் வரைக்கும் ஒரு தீசிஸ் அப்படின்னா இட்ஸ் ஆல் சென்டர்ட் அரவுண்ட் த கன்சியூமர், சென்டர்ட் அரவுண்ட் த ப்ரொடியூசர்ஸ். ஸோ இந்த கன்சியூமருங்கிற ஒரு பாட்டை ஏன் இக்னோர் பண்ணிடுங்க அப்படிங்கிற ஒரு ஆன்டிதீசிஸ் வருது, ஒரு அனதர் கான்செப்ட், இட் இஸ் கால்ட் ஆன்டிதீசிஸ். ஸோ த தீசிஸ் அண்ட் ஆன்டிதீசிஸ் சேர்ந்து சிந்தசைஸ் ஆகி இட் கிரியேட்ஸ் அனதர் தீசிஸ். ஸோ இது இப்படி தான் வந்து சொசைட்டிஸ் வந்து எவால்வ் ஆகிட்டே போய்ட்டுருக்கு. திஸ் இஸ் ஹவ் வி லேண்டட் அப்பான் வாட் இஸ் கரண்ட்லி த கன்சியூமர் பிஹேவியர்ஸ், கஸ்டமர் பிஹேவியர்ஸ். இதெல்லாம் வந்து சென்ட்ரிக் ஆனதே வந்து இந்த எவால்வில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த புக்கில் நீலகண்டன் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஐ வில் ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் புக் ஃபார் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் எக்கனாமிக்ஸ், how it evolved. அது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் கிடையாது, மாடர்ன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற எல்லாமே வந்து எங்கேயோ இருந்து குதிச்சிடல. இட்ஸ் ஆல் ஜஸ்ட் எவால்வ்டு ஓவர் த பாஸ்ட். ஓகே, ஸோ மாடர்னுங்கிறது வந்து எல்லாத்தோட சமயம் கலைஞ்சு மரபோட எல்லா இதையும் கலைஞ்சிட்டு புதுசாக வந்தது கிடையாது. மரபுலேருந்து எவால்வ் ஆகி இட் ஹஸ் கம் அஸ் அ மாடர்ன். ஸோ இந்த மாடர்ன் வந்து டுமாரோ இட் வில் பிகம் அன் ஓல்ட் அண்ட் இட் வில் be having a different shape அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புரிதலுமே உங்களுக்கு வந்து இந்த புக்கை படிக்கையில் கிடைக்கலாம்.